திமுக அரசாங்கம் 50 மாத காலம் ஆயிட்டது. 50 மாத காலத்துல இந்த மக்களுக்கு என்ன திட்டத்தை கொண்டாந்து என்ன நிறைவேற்றலைங்க? ஒண்ணும் கிடையாது. எப்ப கேட்டாலும் மத்திய அரசு மேலே பதி போடுறார். மத்திய அரசு மேலே பலி போட்டு 4 ஆண்டு காலம் உருண்டு ஓடி விட்டது. எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் ஏதாவது ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு பேரை வைப்பார், அதோட முடிஞ்சு போச்சு. பேர் வைப்பதில் மன்னர் திரு ஸ்டாலின். இனி பேர் வைப்பதற்கு ஒரு நோபல் பரிசு கொடுக்கணும்னா திரு ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கு. என்ன செஞ்சீங்க இந்த 50 மாத காலத்தில்? நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? எதுவுமே செய்யலையே. மக்கள் படிக்கிற துன்பம், வேதனை இதெல்லாம் ஸ்டாலினுக்கு தெரியல. ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியல. மக்களை பற்றி சிந்திக்கல, வீட்டு மக்களை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் செய்த ஒரே சாதனை, அவர் ஆட்சிக்கு தமிழகத்தில் செய்த ஒரே சாதனை, அவருடைய மகனை துணை முதலமைச்சர் தான். துணை முதலமைச்சர் தான் சாதனை. திமுக ஒரு கார்பரேட் கம்பெனி ஆகி போச்சு. அது கட்சி அல்ல, என்ன கார்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனியில வரவு செலவு தான் பார்ப்பாங்க. என்ன வருமானம் வரும் என்று அந்த வருமானம் வருகின்ற அந்த துறையை பக்குவமா பார்த்து அதிலிருந்து எடுப்பதுதான் திமுக அரசுடைய கொள்கை. வேற என்ன செஞ்சீங்க? நாட்டு மக்களுக்கு எதுவுமே இல்ல. இன்னொன்னு, எல்லா பக்கம் மின் கட்டணம் உயர்த்தியாச்சு, வீட்டு வரி உயர்த்தியாச்சு, கடை வரி உயர்த்தியாச்சு, பீக்கவர், இப்படி எல்லா மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை சுமத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்க ஆட்சி, மக்கள் ஆட்சி. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாரிசு இல்ல, குழந்தை இல்ல அவருக்கு. மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா வாரிசு இல்ல, அவருக்கு குழந்தை இல்ல. இருவரும் தலைவர்களுக்கு நாம் தாம் குழந்தைகளாக பார்த்தார். நம்முடைய குழந்தைகள் எப்படி வாழ வேண்டும், எப்படி கல்வி கற்க வேண்டும், அதையெல்லாம் செய்து காட்டிய தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். அந்த வழியில்தான் இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி சிறப்பான ஆட்சியா செயல்பட்டது. பள்ளியில படிக்கின்ற குழந்தைக்கு காலனி, சீருடை, விலையில்லா புத்தகம், நோட்டு, கொண்டு போறதுக்கு பைய, பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள் எந்த ஆட்சியில கொடுத்தாங்க? மாணவ செல்வங்களை எண்ணி பார்க்க வேண்டும், பெற்றோர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டும் அதிகமான கல்லூரி எந்த ஆட்சியில் அதிகமான கல்லூரி கொடுத்தோம்? அண்ணா திமுக ஆட்சியில் தான் கொடுத்தோம். ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோட கொடுத்தோம். அம்மா இருக்கும்போது 7 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. அண்ணா திமுக ஆட்சியில் 2011 2021 வரைக்கும் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, 7 சட்டக் கல்லூரி, 21 பாலிடெக்னிக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம், கால்நடை பூங்கா, ஐடி கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரி திறந்ததன் விளைவு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கடை கோட்டில இருக்கின்ற குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி பட்ட படிப்பு படிச்சாங்க. எந்த ஆட்சியில் செஞ்சாங்க? இன்னைக்கு இளைஞர்களை எண்ணி பார்க்க வேண்டும், மாணவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். கொரோனா காலம் எங்களால பரீட்சை எழுத முடியும். ஆல் பாஸ் போட்டாங்க, ஆல் பாஸ் கொடுத்தோம். இந்த மாணவர்கள் அந்த தேர்வில் தோல்வி விட்டுட்டா மனம் உடைஞ்சு போயிடுவாங்க. அந்த மனம் உடைந்து போய்விடும். அப்படி இளம் பருவத்தில் அவருடைய எண்ணத்துக்கு ஏற்றவாறு ஆட்சி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இதை விட இன்னும் என்ன வேணும்? இளைஞர்கள் மாணவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். உங்களுடைய வாழ்வு ஏற்றம் வரை அண்ணா திமுக ஆட்சி படிக்கட்டா இருந்தது. இளைஞர்கள் மாணவர்கள் ஏற்றம் பெறுவதற்கு எண்ணற்ற திட்டம். நான் சொன்னது அத்தனையுமே இந்த மாணவர்களுக்காக கொண்டு வந்த திட்டம்.